ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ கடைசியாக பார்க்க போகிற ரீடிங் யாரோட இது அப்படின்னா நீர் ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்கள் கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசியாக இருக்கீங்க அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நவம்பர் மாதம் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அல்லது உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ 2 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 இந்த க்ரீன் கலர் பென், பயல் 1 க்ரீன் கலர் பென், பயல் 2 எல்லோ கலர் பென். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ பயல் 1 இஸ் க்ரீன் அண்ட் பயல் 2 இஸ் எல்லோ. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயல் 1 இந்த க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த கார்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் 33, மெடிசின் உமன் அண்ட் மெடிசின் மேன், சோலார் காம், கிளாரிஃபை, நம்பர் 16. ஓகே, லார்ட் கணேசா எம்ப்ரேசிங் எ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்றது வந்திருக்கு. மகாதேவ ஆரக்கிள் டெக்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்க கார்டு என்ன அப்படின்னா எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி, லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் டு லிபரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எனர்ஜி பிளாக்ஸ், ஃபாஸ்டரிங் எ பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றது வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, அண்ட் 2 கார்டு இது என்ன அப்படின்னா ஒரு கார்டு லவர்ஸ் கார்டு அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி நார்மல் வைப் தெரியுதுங்க. சில விஷயத்துக்கு சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. சிலருக்கு ஒரு ட்ரைன் எனர்ஜி தெரியுது, லோ வைப் தெரியுது. மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்றது இருக்குது. பட் அது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் சம் ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது, அதாவது இது எப்படி வரும் அப்படின்னா இங்கே இந்த கார்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ சில ஃபர்கிவ்னஸ் அப்படின்றது தேவை. இடத்துல கடந்து போகணும், சில விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மனசார அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மீனிங் வருது. ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்குது. பட் இப்போதைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஹீலிங் அப்படின்றது உங்களுடைய ஒரு பயனில் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி சில விஷயங்கள் சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கலாம், உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு அந்த இடையூறுகள் அப்படின்றது இருக்கலாம். ஒரு ஃபேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அது நல்லதுக்கு அப்படின்றது எடுத்துக்கோங்க. ரொம்ப அதில் ஒரு ட்ரெயின் ஆகாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ஏன் உங்களுக்கு கார்ட்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வைப் இருக்குது. ஒரு உங்கள் மேலேயே ஒரு டவுட், இந்த விஷயம் நடக்குமா, இல்லை இந்த மாதிரி ஒரு லைஃப் வருமா, இல்லை சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் அப்படின்றது கன்ஃபியூஷன் அப்படின்றது உங்களுக்கு பயனில் நிறைய தெரியுது. அதனால எப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு சக்தி இல்லாம அப்படின்னு சொல்லலாம்ல, ஒரு சக்தி இல்லாம இருக்கு. ஒரு எனர்ஜி வைஸ் அப்படின்றது எடுத்து பண்றதுக்கும் ஒரு மனசுல ஒரு பெயின் அப்படின்றது தெரியுது. பட் இருந்தாலும் அது கடந்துதான் நீங்க வரணும். சில விஷயத்துக்கு ஃபர்கிவ்னஸ் பண்ணணும், சில விஷயத்துக்கு அக்செப்டன்ஸ் பண்ணணும். லைஃப்ல இதே பர்மனண்டா இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா யாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணணும், இல்லை உங்களை ரிலாக்ஸ் பண்ணணும், இல்லை உங்களை அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மற்றது எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு முக்கியம் தானே. உங்களுக்கு உங்களுடைய லைஃப் அப்படின்றது முக்கியம் தானே. உங்களுடைய எமோஷனல் வைஸ் உங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்டா இருக்கிறது உங்களுக்கு அது கஷ்டம் கொடுக்குறதில்ல. நீங்க ஒரு ஃபர்தரா எதுவுமே பண்ண முடியாம நீங்க இருக்கீங்கல்ல, அதுதான் இங்க காமிக்கிறாங்க. இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கம்யூனிகேஷனா இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன்ட் இருந்து ஒரு மெசேஜ் கால் வராம இருக்கலாம், மணி வைஸ் இருக்கலாம், ஒரு ஒர்க்கிங்ல இருக்கலாம். பட் இது ஒரு ஒரு சிச்சுவேஷன் இப்ப நடக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப பெருசா அதை ஒரு யோசிச்சுட்டு சீரியஸா நீங்க உங்களை வருத்திக்காதீங்க. நீங்க ஃபர்தரா என்ன பண்ண முடியும், எனர்ஜி வைஸ் ஒரு கெயின் பண்ண முடியும், ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல் எப்படி மாற்ற முடியும். இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். மைண்ட் செட் சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள்னா சிலருக்கு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும்னா பண்ணிட்டே இருக்கலாம், இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சிங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மனசு இல்லை, போக பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றலாம் நினச்சிக்காதீங்க. அந்த சிச்சுவேஷனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ இது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ் அப்படின்றது கொண்டு வரணும், ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது மாற்றணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். எமோஷ்னலி இவ்வளோ ஒரு ஒரு
ஃபேமிலி சுச்சுவேஷன் கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கலாம், சில வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கலாம், ஒரு கப்ஸ் லெவலில் வந்து ஒரு பெருசாக அங்கே வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் வந்து உங்கள் சைட்ல இருந்து ஒரு அப்ரோச் பண்ணுறதுக்கும் அந்த எனர்ஜி இல்லாமல் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் நம்ப வேண்டியது யூனிவர்ஸை தான், பிரபஞ்சத்தை தான். உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் தான், உங்கள் குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கள வந்து பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. நீங்கள் மனசில் வந்து ஒரு திடமாக ஆயிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது, இது வந்து பர்மனன்ட் ஸ்டேஜ் கிடையாது. இது வந்து மாற்ற முடியும். நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க, உங்களுடைய கான்செப்ட் மாற்றிக்கோங்க, உங்களுடைய ஒரு ஃப்யூச்சரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களோட எனர்ஜி லெவலில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக கொண்டு வாங்க. அதுக்குரிய ஒரு சரவுண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க, ஒரு வெல் விசர்ட்ட பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, சில பிடிச்ச விஷயம் சாப்பிடுங்க, தூங்குங்க. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருங்க. சும்மா ஒரே விஷயத்த வந்து யோசிச்சுட்டு அதுவே வந்து மனசில் நினச்சிட்டு ஸோ உங்களை நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால். உங்களால் வந்து நினச்சா இந்த மெடிசன் இந்த ஹீல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்குது. பட் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர மாட்டேங்கிறீங்க. ஸ்டேஜ்லேயே நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட ஸ்டேஜ் நீங்கள் மாற்றிக்க மாட்டேங்கிறீங்க. அதாவது வந்து அந்த கஷ்டத்துலேயே நீங்கள் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தராட் ரீடிங் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம். தராட் ரீடிங், அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எமோஷன் என்ன, அதுதான் உங்களுடைய எமோஷன் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க, உங்களை வந்து எப்போ கேர் பண்ண போகிறீங்க. ஸோ கேர் யுவர் செல்ஃப் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் கேர் பண்ணுங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இப்போதைக்கு எதுவுமே அர்ஜென்ட் கிடையாது. எதுவுமே வந்து ஒரு துரத்தி போகாதீங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. விநாயகர் கும்பிட்டே வாங்க. ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும். விநாயகர் உங்களுக்கு துணையா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நியரஸ்ட் நீங்க வந்து விநாயகர் டெம்பிள் இருந்துச்சுன்னா போயிட்டே வாங்க. அருகம்புல் சாத்துங்க, மந்த்ரா சொல்லுங்க, விநாயகர் மந்த்ரா சொல்லுங்க. ஒரு சிம்பிளா இருக்கலாம், அது வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டே வாங்க. ஸோ உங்களை நீங்க வந்து எவ்வளவு நீங்க நல்ல விதமா நீங்க கொண்டு வர்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். எனக்கு வந்து உங்க ரீடிங்ல வந்து பெருசா எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எனக்கு உங்களுடைய ரீடிங் எனக்கு கார்ட்ஸ் எடுக்கும்போது பெருசா இங்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஏன்னா ஒரு ரீடிங்னா ஒரு மிக்சட் எனர்ஜியா இருந்தா பரவாயில்ல, இது ரொம்ப ஒரு நார்மல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுடைய வைபை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய எனர்ஜி வைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனைகள் மூலியமாக தான் இது பண்ண முடியும். தீபம் ஏற்றுங்க, பூஜை பண்ணுங்க, ஒரு கோயில் போயிட்டு வாங்க, மந்த்ரா சொல்லுங்க. சாண்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விநாயகர் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு, அது வந்து பாசிட்டிவிட்டியான ஒரு கார்டு. அதே மாதிரி வந்து ஒரு ஃபர்கிவ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சில விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். உங்களையும் சரி இந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு வந்து ஒரு ஃபர்கிவ் பண்ணணுமா, இல்லை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணுமா, இல்லை சில விஷயத்துல இருந்து நீங்க வந்து ஒரு எப்படி நீங்க முடிவு எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் எனக்கு வைப் வருது. ஸோ ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், நீங்க வந்து பைல் 2 சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். நம்பர் 85, ஹலா பாய்சன், சாக்ரிஃபைஸ். ஸோ மகாதேவர் ஆரக்கிள் டெக்லேருந்து இது வந்திருக்கு. ஸோ மகாதேவர் ஆரக்கிள் டெக்லேருந்து உங்களுக்கு 2 கார்டுங்க. ஸ்டில்னஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்றது இன்னொரு கார்டு வந்திருக்கு. ஏன்சியன்ட் ஃபாரஸ்ட். ஸ்டார் கோட்ஸ் டெக்லேருந்து நம்பர் 4, கேன்சர், இமர்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கார்டு நான் சொல்லுவேன். செகண்ட் திங், ஏன்சியன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்சியன்ட் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்குரிய ஒரு இண்டிவிஜுவலிட்டியை வந்து நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கல, பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்றது வந்து இன்னும் புரிஞ்சுக்கல. உங்களுடைய ட்ரீம்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பெருசாக இருக்கலாம், உங்களுடைய சோல் அப்படின்றது வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம். பட் நீங்கள் அந்த சைட் இன்னும் நீங்கள் பார்க்கல, கவனிக்கலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய பர்பஸ் அப்படின்றது வந்து வேறு, உங்களுடைய லைஃப் டெஸ்டினி அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி கூட இருக்கலாம்,
சிலருக்கு வந்து ஒரு நீங்க ஆசைப்படுற அந்த லாங் டெர்ம் கோலா கூட இருக்கலாம். பட் இங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நார்மலாவே உங்களுக்கு சரவுண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஜெலஸ் பீப்பிள், காம்படிட்டர்ஸ், சண்டை, ஆர்கியூமெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருக்கிறது. நார்மலாவே இதெல்லாம் வந்து ஒரு சைட்ல போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து தான் நீங்க ஃபேஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் தாட்ஸ் வந்திருக்கு. பட் இந்த மாசம் உங்களுக்கு எனர்ஜி வைஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களால வந்து சில எனர்ஜி இல்லன்னா சில விஷயத்த வந்து சகிச்சுக்க முடியல அப்படின்ற மாரி தான் தாட்ஸ் தெரியுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யார் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய அம்மாவா இருக்கலாம். சிலர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கலாம். சிலர் வந்து சிஸ்டர் பிரதர்க்குள்ள இருக்கலாம். இது வந்து சொத்து பிரச்சனை இருக்கலாம். இல்ல கப் சைட்ல இருக்கலாம். உங்களுடைய ஒரு விருப்பத்துக்கு வந்து ஒரு அகைன்ஸ்ட் குடுக்குறவங்களா கூட இருக்கலாம். சிலர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கலாம். உங்க சைட்லனாலும் அந்த சைட் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கலாம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்களுக்காக கிடையாது. உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் சில விஷயங்கள் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்றது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி தான் இப்ப வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நீங்க நினைக்கிறது நடக்கிறத விட, மத்தவங்களுக்காக நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாரி தான் இங்க ஒரு பாயிண்ட் வருது. அதே மாரி வந்து ஒரு சேலஞ்சஸ் இருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு வந்து தொழில்ல, ஒர்க்கிங்ல சேலஞ்சஸ் அப்படின்றது போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க இப்ப பார்க்குறது கிடையாது. ஒரு சின்ன வயசுல இருந்தே படிப்புக்காகவும் இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், இல்ல காம்படிஷன் எல்லாத்துக்குமே நீங்க இது பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்திருப்பீங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு முக்கியப்படும்போது, முக்கியத்துவமா அங்க இருக்கும் பட்சத்தில், அங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுனால தப்பில்ல வருது. அது மாரி தான் தாட்ஸ் வந்திருக்கு. அதே மாரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஸ்டில்னஸ் அப்படின்றது வந்திருக்குங்க. என்ன உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டில்னஸ் அப்படின்றது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலியமா உங்களால அந்த அந்த சிச்சுவேஷன வந்து உங்களால தாண்ட முடியல. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சில விஷயத்த விட்டு குடுத்துட்டு போறனாலயும் இந்த ஸ்டேஜ்ல இருந்து வெளிய வர முடியும். நீங்க வந்து மறுபடியும் மறுபடியும் இப்ப அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க பண்றீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் யுவர் சொல்யூஷன். இது வந்து உங்களுடைய வழியே கிடையாது. நீங்க பர்ப்பஸ்ஃபுல்லி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட உங்களோட பேஷன்ல ஒரு பெருசா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து ஒரு முழு மனசா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாரி தான் வருது. கேர் பண்றதோ, இல்ல இதோட வந்து நீங்க வந்து ஒரு உங்களோட எனர்ஜி வந்து ஸ்டக்கா வச்சிருக்கிறனாலயும் எந்த யூஸும் கிடையாது. அத விட்டு விலகி வாங்க. அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன் மூலியமா உங்களுக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்ல. அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுல நீங்க சண்டை போடுறனாலயும், உங்களுடைய சைட்ல இருக்கிற நியாயத்த சொல்றனாலயும் அங்க வந்து ஒண்ணும் பெருசா ஆகப்போறது கிடையாது. நீங்க வந்து உங்கள வந்து எவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்ல உங்களுடைய வேவ் லென்த்த வந்து ஃப்ளோ பண்றீங்களோ, உங்களுடைய ஃப்ரீக்வென்சிய வந்து நீங்க ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, கேர் பண்றீங்களோ, அப்ப வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நீங்க பார்க்க முடியும். அதே மாரி இந்த பாடம் இதே தான் சொல்றாங்க. ஓகே. ஸோ அம் ஸோ இதான் உங்களுடைய ரீடிங். நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மிக்ஸட் வைப் தான். பட் ரீசன் இதுதான் உங்களுக்கு. ஓகே. ஸோ அத வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. இதுதான் உங்களுடைய ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.